நைட்மேர் ஃபைல்ஸ் கிளாப் கிளாப் அந்த கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு லேப்டாப் கேமை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போதைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆக்சுவலி இந்த கேம் ஸ்டீமில் ஃப்ரீயாக தான் இருந்தது. அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே இருந்தேன். அக்டோபர் 18, 1989 1989 நடக்குது. ஐ சா அந்த ஆட் ஏதோ ஆடு பார்த்தோன்னா நியூஸ் பேப்பரில். அதில் ஏதோ ஜாப் இருந்ததா. சரி, அப்புறம் ஒரு ஷார்ட் டைமில் எனக்கு கொஞ்சம் தான் காசு இருந்தது. அதனால் நான் அந்த வீடை வாங்கிட்டேன்றான். என்ன வீடுன்னு தெரில. ஒருவேளை அந்த வீடு பேர் தான் கிளாப் கிளாப்பா? ஏன் கிளாப் கிளாப்னு வச்சுருக்கானுங்கன்னு தெரில. ஆஹா, என்னங்க கிராஃபிக்ஸு இந்த மாதிரி இருக்குது, மட்டமாக இருக்குங்க. ஓகே, இதான் நேம்லர் விட்டா நம்மளும் கேட்குறோம். பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஃபைண்ட மார்க் சாம் ஹவுஸ்ன்னு காமிக்குது மேலே. அப்படியே பாபு என்னங்க இவன் என்னடா பண்ணுற? குப்பத்தூரில் ஜாமான் போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னடா சீரியல் டப்பாவா? ஓகே, நம்மளும் கேட்குறோம். நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் சாம் வீடு இருக்கானே? ஆமாம் இருக்குது. இங்கே 2 வீடு தள்ளி போனால் சாம் வீடு இருக்கும். இன்னொன்று அந்த நம்ம இருக்கிற வீட்டில் தான் ஸ்மார்ட் வீடா. அதனால் அந்த வீடு ஏகப்பட்ட அட்வான்ஸான ஃபீச்சர்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னும் இவன் வீட்டில் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சுருக்கானா. ஏன்னா ஏதாச்சும் திருடனுங்க யாராச்சும் வந்தானுங்கன்னா அது போட்டு காட்டுறோம் அப்படி சொல்லிட்டு செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சுருக்கான். எல்லா இடத்துலையும் வச்சுருக்கானா. அப்போ தான் அவனால் சேஃப்டியாக இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ செக்யூரிட்டி சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சுருக்கானா. அப்புறம் இன்னொன்று ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கீழே இங்கே தான் வீடு இருக்குது, என் பேர் தான் மார்க் அப்படின்றான். ஸோ பேர் மார்க்கா? ஸோ மார்க் ப்ரோ அப்படின்னு சீரியல் டப்பா போட்டுக்கிருக்கேன். இதுதான் வீடா? என்டர் த ஹவுஸ்ன்னு காமிக்குது. உள்ளுக்கு போவோம். திறக்க முடியல. கீ கார்டனில் இருக்கா. அடா பாவிங்களா, கார்டனில் ஏன்டா தூக்கி கீயை வச்சுருப்பீங்க? ஓகே, இப்போ நம்ம போய் கார்டனை செக் பண்ணோம். கிராஃபிக்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஒரு மாதிரியாக இருக்குங்க பார்த்தாலே தெரியும் கேமில். ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இங்கே கீ இருக்கா? பூப்படியில் தான் கீ இருக்கோன்னானுங்க. இருக்குது. ஸோ கீ எடுத்து நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு என்னென்ன ஆப் வச்சுருப்பாங்க எங்களுக்கு தெரியலையே. பரவாயில்ல, வீடு பார்க்கலாம். நல்லா நார்மலாக தாங்க இருக்குது. நேர்ம ரூட்டு பார்த்தாலே ஒரு நார்மல் இடம் மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. கதவு ஓப்பன் பண்ணி போவோம். என்னடா ஒரே இருட்டாக இருக்குது? என்னடா ஒரே இருட்டாக இருக்கா? என்னங்க திறந்துச்சு லைட்டு? இது என்னங்க நம்மளுக்கு வல்கமிங்கா அப்படின்னு அவனே கேட்குறான். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரம் பையிங். ஸோ ப்ளீஸ் மேக் ஷோர் டு செக் த மேலே வாட்டர் பிளான்ஸு எனக்கு இப்போதைய இதில் போனோமா. ஸோ நம்ம கை தட்டினோன்னா இல்லை நம்ம க்யூ தட்டினோன்னா இங்கே கிளாப் பண்ணுவான். அந்த கிளாப் பண்ணும்போது இந்த லைட்லாம் ஆன் ஆகும். அந்த ரூமுக்கு போனால் தான் அது ஆன் ஆகுமா. போய் நம்ம இந்த ரூமை செக் பண்ணணுமா. ஒரு ரூமை என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணுமா. ஓகே, அது என்ன இந்த ஸ்டாரேஜ் ரூம்னு நினைக்கிறேன். இது அது ஐ திங்க் பாத்ரூமாக இருக்கணும். எஸ், பாத்ரூம் தாங்க. பரவாயில்லையா, எல்லாமே க்ளீனாக இருக்குது. இது என்ன இடம்? ஓகே, இது கார் பார்க்கிங் பண்ணுற இடம் போல். ஸோ ரிப்பேர் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். மேலே ஃப்ளோலாம் வச்சுருக்காங்கங்க. பரவாயில்லையே. ஓகே, இன்னும் 3 ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரூமுக்குள்ளுக்கு என்ன இருக்குது? இந்த ரூமுக்கு தான் நம்ம பெட்ரூம் இருக்குது போல். ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே கையை தட்டுற கிளாப். இங்கே மேலே ஒரு குளிக்கிற பாத்ரூமுங்க. என்னங்க இது? பாத்ரூம் வித்தியாசமாக வச்சுருக்கானுங்க. இது என்னன்னு தெரியல. டு நாட் என்டரா? இது என்னடா நம்ம வீட்டுக்கு ஏதோ வச்சுருக்காங்க. ஹவுஸ் சேம்ஸ் ப்ரிட்டி நார்மலாக, பார்க்க நார்மலாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட லிஸ்ட்டை வரலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நான் ரொம்ப வெளியாகிடக்கூடாது அப்படின்னு இவனே சொல்லிடுறான். அப்புறம் ஃபஸ்ட்டு மேலே செக் பண்ணணுமா. மேலே நம்ம மிஸ்ஸிங் ப்ளீஸ் ஹெல்ப்பு காலன் ஜோக்கஸ். யார்ரா அவன்? மிஸ் ஆகிட்டானா கண்டுபிடிச்சிட்டாங்கன்றாங்க. என்னங்க மெயில் பாக்ஸில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. வாய்க்குள்ள மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம அடுத்தது தண்ணி எடுத்து செடியை பிளான் பண்ணணுமா. ஓகே, பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்த நான் கட் பண்ண போகிறதில்ல. நான் உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு பேச தான் போகிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த கேம் ஸ்டீமில் ஃப்ரீயாக தான் இருக்குது. லேப்டாப் பிசிஸ் மட்டும்தான் இருக்குது, மொபைலில் கிடையாது. ஏன்னா மொபைலில் இதை ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் லேப்டாப்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கேம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம பிளான்ட்டை பண்ணுவோம். இது ஒரு இண்டி மேடு கேமு. அதாவது ஒரு வேறு கிரியேட்டர்ஸ் வந்த கேமு. அதனால தான் இந்த கேம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இன்னொன்று இந்த கேமை இன்னொரு கேமாகவும் வரப்போதா. அடுத்த கேமாக அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. அது ஃப்ரீயாக காசான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கேமே ஃப்ரீயாக தான் இருந்தது. வெறும் 500 MB தான் லோ என் பிசியில் அவங்களால விளையாட முடியுது. ஆனால் என்ன ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் அது ஒரு மாதிரி மக்கராகுது. மற்றபடி ஒன்று இந்த ஓபிஎஸ் தாங்க. ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஓபிஎஸ் ஸ்டூடியோன்னு. அது மொபைல் மாதிரி தான் இருக்குது. ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரு.
ஆனால் அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணால் கேமு வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணிடுறேன். ஆனால் கேம் தான் ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சாலும் ப்ளே பண்ணால் ரொம்ப லேக் அடிக்குது, சர்ற அடிக்கிறதுனால என்னால் முடியல. இப்போ நான் பிளான்லாம் பண்ணிட்டேன். சாரி, பூக்கு தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு மாதிரி வாய் கொள்ளுற மாதிரி ஓகே சாத்திடுவோம். ஏன்னா நம்மளால் வீட்டு வழி அவனும் என்ட்ராகக்கூடாதுல்ல, அதனால தான். ஓகே, அடுத்து வந்து குப்பை தொடி போடணுமா? ஆஹா, என்ன உங்களுக்கு பொண்ணனா தெரியுதுங்க. சை, என்னடா அது எடுத்தோடனே குப்பை தொடி வந்துருச்சு. சை, யார்ரா நீ? ஸ்டாப்புன்றான். நம்ம சொல்லுவோம், நீ என்ன ரொம்ப பயம் கொடுத்திட்டடா அப்படின்னுவோம். இவன் வந்து ஏதோ வந்து கண்டுபிடிக்கிற ஆள் போல். இவன் வந்து சொல்லுவான், நீ எங்கே போகிற? நம்மளும் சொல்லுவோம், நம்ம வந்து குப்பை தொட்டி போட போகிறோன்னு. நீ வந்து சேஃப்டியாக இருக்கணும். நம்ம இங்கே வந்து நிறைய பேர் காணா போகிறாங்க, இன்னொன்று நிறைய பேர் சாவறாங்க. அதனால் கண்ணு உன் வீட்டிலே உனக்கும் வச்சுக்கோ, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏதாச்சும் பிரச்சனைனா என்னை காண்டாக்ட் பண்ணு அப்படி சொல்லி ஏதோ சொல்லுவான் இவன். ஸோ நம்மள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் தரான், நீ இந்த மாதிரி சேஃப்டி வர்றா, ஏதாச்சும் ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அப்படி நம்மளோட குப்பை தொட்டி இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம குப்பை தொட்டில போட வேண்டியதான். ஒரு குப்பையாக இருக்குது, என்னடா போனெல்லாம் வச்சுருக்கீங்க? டேய், எவனாச்சும் கொலை பண்ணிட்டீங்களாடா? இல்லைங்க, கோழி போனாக இருக்கும். பார்த்தீங்க, இந்த குப்பை தொட்டியை திறந்து இதுளுக்கு வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், வீடா உள்ளுக்கு வீடா சாத்திட வேண்டியதான். நாங்கள் சாத்த மாட்டேங்குது. சரி விடுங்க, நம்ம குப்பையை போடாச்சு. இப்போ நம்மளோட சீரியல் இருக்குல்ல, இந்த சின்ன பிள்ளையா இருக்கே, என்னடா லைட் ஆஃப் ஆச்சு? என்னடா அது வெல்கமிங்? என்னடா மயிறு மாதிரி இருக்குடா வெல்கமிங். இன்னொரு வெல்கமிங் சொல்லாதீங்கடா. அதை திரும்பி வீட்டுக்கு வெளியே ஆனால் இப்படி பண்ணுறானுங்க. சரி, நம்ம சீரியலில் எடுத்து நம்ம போகலாம். இதாங்க ஐஸ் போட்டு திறக்க முடியுதுங்க, திறக்க முடியுதுங்க. எங்களுக்கெல்லாம் இருக்குது, ஒன்றுமே இல்லை. சரி, அப்போ எதுக்குடா வீடு? என்னடா நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க? எங்கள் மேலே இருட்டாச்சுங்க. ரூமை செக் பண்ண சொல்கிறாங்க. ஒரு ரூமாக போய் பார்ப்போம். ஏய், இது என்ன இது திறந்து கிடக்குது? எங்கே இந்த போர்டு இருந்ததுல, டூ நாட் என்டர்னு அந்த போர்டு அந்த இதே காணோம். நாடா இது வித்தியாசமாக நடக்குது இங்கே. நானும் வந்து இந்த வீட்டில் இருந்திருக்கவே மாட்டேங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் வீட்டிலே இருக்க மாட்டேன். பக்கத்து வீட்டில் தங்கிறேன்டா, விளக்கண்ணீங்களா அப்படின்னுவேன். இவன் அந்த ரூமு கூட திறக்க முடியல என்னால். போச்சு, ஏதோ ஆக போகுது. நான் நினைக்கிறது கரெக்டாக தான், ஏதோ ஆக போகுது. போச்சு போங்க. நம்மளோட சீரியல் எடுத்துக்கலாம். என்னங்க சின்ன பையன்லாம், அப்போ சின்ன பையனாக இருக்க. டே, கோழி பிரியாணி கேஎஃப்சி அந்த மாதிரிலாம் இல்லையாடா? இதெல்லாம் தின்னுவியா? சரி, அது அவங்க ஒன்று தின்னுங்க. கீழே விழுந்துற போகுது. என்னங்க ஃபிசிக்ஸு வித்தியாசமாக வச்சுருக்கானுங்க. சரி, இது நம்ம கம்ப்யூட்டர் ரூமு. அதுவும் மொக்க கம்ப்யூட்டருங்க, உள்ளே ஒன்றுமே விளையாட முடியாது. சீரியலை வச்சுச்சு என்ன ரூம் அது க்ளோஸ் ஆச்சு. ஏறுவனுங்க, நம்ம படுப்போம். படுத்து நம்ம டிவியை திறந்து நம்மளோட மூவியை பார்ப்போம். என்னடா மூவி? திறந்து பார்ப்போம். ஓகே, மணி வந்து ஆச்சு. இப்போ யாரா பார்த்துட்டு போனா? என்னங்க மூஞ்சி இது? இப்போ நான் மூஞ்சியை பார்த்துங்க கேவலமாக இருந்தது. ஃபார்கெட் அவுட் வாட் இஸ் கோவிங் ஆன். ஏதோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஏதோ ஆயிருக்கா? என்னடா ஆச்சு? இவன் இங்கேருந்துடா. என்னங்க இந்த ரூமை திறந்து கிடக்குது? அடடா, பிடிச்சி போங்க, அவ்வளோதான். இந்த ரூமு திறந்துருக்கு. சீரியல் டப்பாலாம் இருக்குது. என்னடா பாத்ரூமெல்லாம் உடச்சி வச்சுருக்கீங்க? என்னடா சீரியல் டப்பா? நடப்பா, என்னடா டக்கெல்லாம் வச்சுருக்கீங்க? யாரா நீங்கள்? எவனும் பார்க்குறாங்க, எனக்கு ஃபீல் ஆகுது. எவனும் பார்க்குறான். இந்த ரூமே பார்க்க மாறுமாக தான் இருக்குது. ஆஹா, என்ன ரூமெல்லாம் சாத்து. அங்கே யாரும் நிற்கிறாங்க. பார்த்துட்டு போகிறா பாருங்க. டேய், என்னடா மூஞ்சி கரப்பா மூச்சி மூஞ்சி மாதிரி வச்சுருக்காடா. டே, என்னங்க கீரெலாம் போட்டு வச்சுருக்கிறான். இங்கே என்ன இருக்குது? ராபர் டக்கா. எடுத்து கீழே போ. என்ன டக்கு நீ? போ, கீழே போயிரு, வந்துடாத. என்னங்க எங்கே போனாலும் டக்கு வைக்கிறான். ஐ திங்க் இந்த டக்கு பொம்மையை ரொம்ப பிடிக்கும் போல. சின்ன வயசில் தகட்டி. ஏய், ஓடுறா, ஷிஃப்ட் எடுத்து ஓடுறா. மவுஸில் அதெல்லாம் கஷ்டமாக இருக்குங்க. என்ன டோரை திறங்கடா இவனுங்க. என்னடா நீனே கிளாப் பண்ணி ஓகுது. இந்த ஸ்மார்ட் இதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குனு விண்டோவிலே ஓப்பன் பண்ணி வேறு பாடா. டே, என்னடா திறக்க முடியும்? அப்படியே கீழே வேறு. என்னங்க புல்லட்டெல்லாம் இருக்குது. கிளாஸ் வழியாக பூந்து போனாலும் நம்ம புல்லட்டு தான் போல். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போதைக்கு நம்ம இந்த டவுனோட நம்ம போகிறோம். ஆஹா, என்னடா அந்த வீடு ரத்தமாக இருக்குது? ஏங்க அது அந்த மார்க்கோட வீடு தானே? அட ஆமாங்க, இவனும் அந்த ஸ்மார்ட் இதை போட்டிருக்கான் போல். இதுவும் வீட்டுக்கு போய் ஏதோ பண்ணி விட்டுருந்தால இவனும் செத்துட்டான் போலையே. இந்த சிட்டியில் இந்த நேர்மூட்டில் இருந்தால் நம்மளையும் வந்து சேக்கோ ஆக்கிடுவாங்க. அதனால் நம்ம இதை இடத்த விட்டு போயிடுவோம். டே, விட்டுறேங்கடா. என்ன தயவு செஞ்சுட்டு இந்த டவுனுக்கே வர மாட்டேன் போங்கடா. அதான் இந்த சீப்பாக இந்த வீடுனாலே வாங்கவே கூடாது. விலைன வீடாக வாங்கி நல்ல வீடாக வாங்கிடலாம். இந்த மாதிரி வீடாக வாங்கி நம்ம கூட பாடு இருக்கே. ஐயோ, ஐ ஹேட் திஸ் டவுன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து இவன் ஓடிக்கிட்டே இருந்தானா, போலீஸ் ஸ்டேஷன் போனானா. போலீஸ் ஸ்டேஷனை போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு நினைக்கிறாங்க. இது இப்படி தான் நடந்ததுன்னு. ஸோ வென் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே தேடினாங்களா. மார்க்கு வந்து லைஃப்லெஸ்ஸு பாடி. அவன் பாடி வந்து வீலில் இருந்ததா.
அப்புறம் வந்து ஏதோ வந்து டெரிஃபைங்கான விஷயம்லாம் நடந்தது அவுட் சைடில் அப்படிலாம் இருந்தாங்க. எங்க அப்பா மார்க் செத்துட்டாங்க. அந்த நேமோட சேவு யார்ரா சேவு ஓகே ஏதோ அதான் அந்த நேம்ரூட்டில் ஏதோ வந்து நடந்திருக்குது. அதனால் வந்து இந்த போலீஸ் நம்ம ரிப்போர்ட் பண்ணலை. அவங்களுக்கே இப்போ தான் தெரியுது இந்த நேம்ரூட்டில் ஏதோ நடக்குதுன்னு. அப்புறம் வந்து அவங்களும் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த போலீஸ்னாலே கண்டுபிடிக்க முடியல என்னடா இது. அப்புறம் அந்த கேஸ் வந்து லீவிங் அஸ் அன்சால்வ் மிஸ்ட்ரி. இது மிஸ்டரியாகவே ஆச்சா, அவங்க போலீஸ்னாலே கண்டுபிடிக்க முடியலையா. ஸோ தேங்க்யூ ஃப்ரம் பிளேயிங் மை ஃபஸ்ட்டு எவர் இன்ஸ்டால்டு ஆர்ஆர் கேம். ஆக்சுவலி இந்த கேம் வந்து சூப்பராகவே இருந்தது. ஐ ஹோப் யூ என்ஜாய் பிளேயிங் as most as I enjoying making it. பரவாயில்ல, இந்த கிரியேட்டர் வேறு லெவல். ஐ வில் ரிலீஸிங் மோர் ஆர்ஆர் கேம்ஸு இன் த நேபர் ஃபைல்ஸ் சீரீஸ். ஓகே, இதே மாதிரி நிறைய சீரீஸ் கொண்டு வாங்க ப்ரோ. யூ கேன் ஸ்டார்ட் அப் அ டேட் ஆன் மை யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் ட்விட்டரு, அம்மா ட்விட்டர்லாம் வச்சுருக்காங்க. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கேமு வந்து உண்மையிலே தாறுமாறாக இருந்தது. ஸோ இதோட உங்களை வந்து அடுத்த வீடியோ பார்க்குறேன். இதே மாதிரி மோர் ஆர்ஆர் கேம்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ்.